ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஜெவி எக்ஸ்என்ஸ் மிச்சிவா. என்ன விஷயம்னு சொன்னால், நம்ம கிச்சா சுதீப் அவர் நடிப்பில் வரப்போகிற படம் தான் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி, அந்த மேக்ஸ் படத்தோட டீசர் வந்து ஆல்ரெடி ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன். டீசர் வந்து அதுவுமே அமேசிங்காக இருந்துச்சு. கிச்சா சுதீப்னா எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில, பட் நானியில் வந்து வில்லனை நடிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அவரை. அவரை வந்து தெலுங்கு ஒரு கர்நாடகான்னு நினைக்கிறேன். ஓகே, கர்நாடகாவில் வந்து அவர் ஒரு பெரிய ஹீரோ. அந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலன்னு பார்க்குறப்ப அவர் பெரிய ஹீரோ தான். ஃபுல்லாகவே வந்து அவர் வந்து ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் ஆக்டர், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. நிறைய படமும் நடிச்சிருக்காரு. தமிழ்லையுமே 2-3 படம் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படம் தமிழ் டப்லையும் பண்ணுறாங்க. டீசர் பார்க்குறப்ப அமேசிங்காக இருந்துச்சு. டீசர் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுலேயே இப்போ ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. ஏன்னா படம் வந்து இந்த டிசம்பர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். லெட்ஸ் கோ गाइस. இந்த ராத்திரி நம்ம அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ராத்திரி. சார் எங்க பொண்ணை காணும் சார். சின்ன பொண்ணு சார். அவனுங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சு, நம்மள துண்டு துண்டா நறுக்கி போட்டுவானுங்க. ஆயிரம் யானைகள் சேனைகள் வந்தாலும் என் புள்ள ஒருத்தனா நின்னு காப்பாத்துவான். நம்ம ஹீரோயின் சார் யாருன்னு தெரியலையே. நம்ம வரலட்சுமி இருக்காங்க. ஓகே பா, அர்ஜுனை இழுத்துட்டு வா. என்ன வர வச்சிடாதடா, வந்தா உன்னை கொன்னுடுவேன். யார்கிட்ட பேசுற? எவனே உன்னை வர வேணாம் சொன்னது? இன்னைக்கு ஒரு ராத்திரி கம்ப்ளீட்டா கார்பரேஷன் ஆளா மாறிடுங்க. வந்துட்டு இருக்கிற எந்த நாய்களும் சமூக சேவகர்கள் கிடையாது. டயலாக் பயங்கர. பண்ணிடலாம். டீம் ரெடி பண்ணு. மாஸ் வேற மாதிரி இருக்கு ஃபைட்டு. மேக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் சைலன்ஸ் இருக்கணும். பா, செம. டிசம்பர் 27. ஓகே, வேர்ல்டு வைட் அமேசிங். அதான் சொன்னேன், டீசரே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஓகே, வெயிட். ஓகே, டீசரே வந்து உண்மையாகவே வேற லெவலில் தான் இருந்துச்சு. அதுலேயுமே இந்த ஆக்ஷன், இந்த ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ட்ரெய்லரையும் காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. ட்ரெய்லர் ஃபுல்லாகவே பார்க்குறப்ப அந்த ஃப்ரேமெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கலர் கிரேடிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பார்க்குறப்ப வந்து ரெட்டு, பிளக்கு, எல்லோ இதைத்தான் கூடுதலாக யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ நல்லா இருக்கு. டயலாக்ஸ் தமிழில் வந்து தெலுங்குல எப்படி இருக்குன்னு தெரியல. தெலுங்கு கர்நாடகாவில் எப்படி இருக்குன்னு தெரில. பட் இதில் பார்க்குறப்ப தமிழில் வந்து உண்மையாக பயங்கரமாக தான் இருக்கு. நல்லாவே டப் பண்ணியிருக்காங்க. அந்த எந்த ஒரு லேகுமே அங்கே விலங்கல் சொன்னால் தமிழ் டப் பண்ணுறப்ப ஒரு டயலாக் மூவிஸ்ல எல்லாம் பார்க்குறப்ப அதில் இருக்க டயலாக்ஸ்லாம் வந்து நமக்கே தெரியும், என்னடா இது தமிழ் எப்படி டப் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படிங்கிறப்ப. பட் இதில் பார்க்குறப்ப தமிழ் டப் அந்த மாசா பேசுகிற டயலாக்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து உண்மையாக செம்மையாக இருக்குது. ஒரு 2-3 டயலாக் அவருக்கே பேசியிருந்தாரு. நாய்ங்க என்னமோ சம்திங் அதோட பேசியிருந்தாரு. லாஸ்ட்டாக மேக்ஸ் கிட்ட பேசுகிறப்ப மேக்சிமம் சைலண்ட்டாக இருக்கணும். அதெல்லாம் உண்மையாகவே ஒரு தியேட்டரில் போய்ட்டு பார்க்குறப்போ ஒரு கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. நம்ம அதான் சொன்னேன், கிச்சா சுதீப் அவர் வந்து ஆல்ரெடி நிறைய படம் நடிச்சிட்டாரு. அதுலேயுமே அவர் நிறைய மாஸ் காட்டியிருக்காரு. இது வந்து உண்மையாகவே தரமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கறப்பே தெரியுது செம்மையாக இருக்க போகுது. ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அந்த படமும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. 27th ரிலீஸ் ஆகுது. பேனர் வி கிரியேஷன் அண்ட் கிச்சா கிரியேஷன். ஓகே, அதுவுமே அவர் தான் செய்கிறாரு போல. கிச்சா கிரியேஷன் அவரோட தான் நினைக்கிறேன். டைரக்டர் வந்து விஜய் கார்த்திகேயா அப்படிங்கிறவர் தான் டைரக்டர். மியூசிக் வந்து அஜ்னேஷ் லோக்நாத். ஓகே, மியூசிக் வந்து அஜ்னேஷ் லோக்நாத் அப்படிங்கிறவர் தான். அது இல்லாமல் நம்ம வரலட்சுமி இருக்காங்க. அவங்க சம்திங் அவங்க இதில் இருக்காங்க.
ஓகே, நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ஓர் போலீஸ் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு சம்திங். அதுவுமே வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே, நல்லா இருக்கு. ட்ரெய்லரை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பை.